வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் கத்துக்க போறோம். காலம் எவ்வளோ வேகமா போகுது. 2 வருஷம் போனதே தெரியல. நீ இப்ப தான் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். 4 வருஷம் போறதே தெரியாது. உனக்கு டிகிரி முடிஞ்சிடும். அப்படி சொல்லுவோம். சில சமயங்கள்ல ஷார்ட்டான ஆக்ஷனுக்கும் இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. டக்குன்னு நடந்துருச்சு. எனக்கே தெரியல. கண்ண கொண்டு போய் சொருகிருச்சு. அப்படியே தூங்கிட்டேன். இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இதையெல்லாம் சொல்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். பிஃபோர் ஐ நோ அப்படின்ற ஃப்ரேஸ் வச்சு நம்ம சொல்லப் போறோம். இந்த பிஃபோர் ஐ நோ அப்படின்னு நம்ம காமனா போட்டிருக்கோம். இத வந்து நீங்க சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி, டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர நீங்க வந்து ஃபியூச்சர ரெஃபர் பண்ற மாதிரி. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? 4 வருஷம் எப்படி போகுதுன்னே தெரியாது. டக்குன்னு டிகிரி முடிஞ்சிரும். அப்படின்னு ஃபியூச்சர ரெஃபர் பண்ணி சொன்னோமானா, நம்ம வந்து பிஃபோர் சப்ஜெக்ட் நோ இட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வர கிளாஸ் அது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கும். ஃபியூச்சர் டென்ஸ்னா பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா, வில் பி பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இந்த ஸ்ட்ரக்சர். ஆக்ஷன் வேர்ட் இருந்ததானா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. அப்படி இல்ல ஏதாவது அட்ஜெக்டிவ் இருந்ததானா அது அப்படியே நம்ம சேர்த்துப்போம். இப்போ இதுவே பாஸ்ட்ல எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. அப்படி டக்குன்னு நடந்துச்சு. அங்க பேசிட்டு இருந்தோம் 3 மணி நேரம் போனதே தெரியல. அந்த படம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. டக்குனு படமே முடிஞ்சிடுச்சு. இப்பதான் ஆரம்பிச்ச மாரி இருந்துச்சு, முடிஞ்சிருச்சு அப்படியே டக்குன்னு. இந்த மாதிரிலாம் நம்ம பாஸ்ட் ரெஃபர் பண்ணி சொன்னோம்னா, பிஃபோர் சப்ஜெக்ட் நியூ இட். இந்த இடத்துல யூன்னு நம்ம காமனா போட்டிருக்கோம். பிஃபோர் ஐ நியூ இட். பிஃபோர் ஹி நியூ இட். இந்த மாதிரி நம்ம சொல்லிப்போம். அடுத்து வர கிளாஸ் பாருங்க, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கிற கிளாஸ். ஒருவேளை ஏதாவது பி வெர்ப்ஸ் மாதிரி ஏதாவது வந்தா தானே அப்ப பாஸ்ட் டென்ஸ். மத்தபடி நீங்க ஆக்ஷன் வேர்ட்லாம் இருக்கிறப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட். இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒன்னு நம்ம ஃபியூச்சர் ரெஃபர் பண்ணி சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல நீங்க ஃபியூச்சர்ல கிளாஸ் இருக்கும். வில் பி பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜின்னு இருக்கும். பாஸ்ட்ல உள்ள ஆக்ஷன் பத்தி நம்ம பேசுறப்போ இந்த இடத்துல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஸோ 2 விதமான இடங்கள்ல இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒன்னு காலம் போறதே தெரியல. டைம் போனதே தெரியல. அப்படியே ஓடிடுச்சு. எப்படி போணுச்சுன்னே தெரியல. அப்படி சொல்றதுக்கு. அதே மாதிரி குயிக்கான ஆக்ஷன். டக்குன்னு நடந்துருச்சு. நான் சுதாரிக்கிறதுக்குள்ள அவன் அப்படி பண்ணிட்டான். எப்படி சாப்பிட்டேனே தெரியல. டக்குன்னு எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுட்டேன் எல்லாத்தையும். அப்படியே பேசிட்டு அப்படி சாப்பிட்டுட்டேன். இந்த மாதிரிலாம் குயிக் ஆக்ஷன்ஸ் பத்திலாம் பேசுறப்போ நாம இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவோம். ஸோ 2க்குமே நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டைம் அதை வச்சு தான் நம்ம சென்டென்ஸை சொல்ல போறோம். ஸோ அதே தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக சொல்றோம். எப்படி போச்சுன்னே தெரியல. அதுக்குள்ள 1 வருஷம் ஓடி போச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுக்கு நீங்க எப்படி போச்சுன்னே தெரியல. அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த மாதிரி பிஃபோர் ஐ நியூ இட் அப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் எதுவும் இல்லை. பட் நம்மளுடைய ஒப்பீனியன் இது அப்படிங்கிறப்போ நம்ம பிஃபோர் ஐ நியூ இட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 1 வருஷம் ஓடி போச்சு. பாஸ்ட் டென்ஸ் இல்லையா இது? அதனால இந்த கிளாஸை நம்ம வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும். அப்ப a year had passed. A year had passed. Before I knew it, a year had passed. அவ்வளவுதான். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பாப்பா இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி சொல்லுவோம். ஸோ குழந்தைங்க எவ்வளவு குயிக்கா வளர்றாங்க. காலம் எவ்வளவு வேகமா ஓடுது. அந்த மாதிரி சொல்றதுக்கு. ஸோ அவ இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து இந்த ஃபீல்ஸ் லைக் வச்சு சொல்லுவோம். It feels like the baby was just born. It feels like the baby was just born. இந்த இடத்துல அதற்குள் அப்படின்னு தானே இருக்கு. அப்ப பை தென், பை த டைம் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கக்கூடாது. இந்த இடத்துல அதற்குள் அப்படின்னா, இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறப்போ நம்ம காலம் எவ்வளவு வேகமா போகுது அப்படிங்கிறது தான் நம்ம மீன் பண்றோம் இல்லையா? அதனால தான் நம்ம இந்த இடத்துல பிஃபோர் வி நியூ இட் அப்படின்னு நம்ம சொல்றோம். It feels like she was just born. Before we knew it, she had started walking அப்படின்னு சொல்றப்போ இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. காலம் எப்படி போணுச்சுன்னே தெரியல. அதுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படிதான் நம்ம மீன் பண்றோம். இப்போ ஃபியூச்சர் டென்ஸ்ல ஒண்ணு வச்சு சொல்லலாம். சம்மர் வெக்கேஷன் வரப்போகுது. சம்மர் வெக்கேஷன் 1 மாசம் இருக்குன்னு நினைப்போம். பட் சம்மர் வெக்கேஷன் எப்படி போகுதுன்னே தெரியாது. டக்குன்னு ஓடிடும். அப்படியே நம்ம சொல்ல போறோம். ஸோ ஃபாஸ்டா அந்த டேஸ் போயிடும் அப்படின்னு மீன் பண்றோம். ஸோ இது ஃபியூச்சர்ல இல்லையா? பிஃபோர் யூ நோ இட். சம்மர் வெக்கேஷன் வில் பி நம்ம என்ன சொன்னோம்? வில் பி பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இந்த இடத்துல வந்து அட்ஜெக்டிவ் ஏதாவது இருந்தால் தானே அப்படியே நம்ம போடணும்னு சொன்னோம். இந்த இடத்துல கான் அப்படின்றது அட்ஜெக்டிவ். கோயிங் இல்லை. இந்த இடத்துல கான் அப்படின்றது போயிடுச்சு. போயிடும்.
அது சொல்றதுக்கான அட்ஜெக்டிவ். The summer vacation will be gone. டக்குன்னு போயிடும். எப்படி போகுதுன்னே தெரியாது. முடிஞ்சிடும். Before you know it, summer vacation will be gone. இப்பதான் எக்ஸாம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீ எப்படி போகுதுன்னே தெரியாது. முடிஞ்சிடும். எக்ஸாம் முடிஞ்சிடும். ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். கடைசி எக்ஸாம் வந்துடும். லீவ் வந்துடும். எப்படி சொல்றோம்? ஸோ முன்னாடி நாம பாப்பா இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாஸ்ட் ரெஃபர் பண்ணி சொல்றப்போ இட் ஃபீல்ஸ் லைக் த பேபி வாஸ் ஜஸ்ட் பார்ன் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்பதான் எக்ஸாம் இன்னும் ஆரம்பிக்கல. இப்பதான் இனிமே தான் ஆரம்பிக்கும். இப்பதான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்சிடும். அப்படி சொல்றோம். அப்போ இட் ஃபீல்ஸ் லைக் த எக்ஸாம்ஸ் ஆர் ஜஸ்ட் ஸ்டார்டிங். தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இட் ஃபீல்ஸ் லைக் த எக்ஸாம்ஸ் ஆர் ஜஸ்ட் ஸ்டார்டிங். நீ என்ன ஏதுன்னு உணர்றதுக்குள்ளரையே இதை எப்படி கரெக்டாக தமிழில் கொண்டு வரதுன்றதுனால இந்த வார்த்தையை நம்ம போட்டுக்கோம். பட் எப்படி ஓடுதுன்னே உனக்கு தெரியாது. அதுதான் நம்ம மீன் பண்ணுறது. இந்த எக்ஸாம்ஸ் வந்து எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னே உனக்கு தெரியாது. அதுக்குள்ளே அது முடிஞ்சிடும். அப்படி தான் நம்ம சொல்கிறோம். அதனால பட் பிஃபோர் யூ நோ இட் எக்ஸாம் முடிஞ்சிடும். ஃபியூச்சர் கிளாஸ். அப்போ இந்த எக்ஸாம்ஸ் வில் பி ஓவர். It feels like the exams are just starting, but before you know it, the exams will be over. So ரெண்டு இடத்துல எக்ஸாம்ஸ்னு வர்றதுனால ப்ளூரல் அப்படின்றதுனால நம்ம தேன் போட்டிருக்கோம். பட் பிஃபோர் யூ நோ இட் தேல் பி ஓவர். ஒரு வாரங்கிறது ரொம்ப நாள் மாதிரி இருக்கும். ஆனால் போகிறதே தெரியாது. சாட்டர்டே வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ மண்டே வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டே ஸ்கூலுக்கு போவோம். ஆனால் போகிறதே தெரியாது. ஃப்ரைடே ஈவினிங் வந்துடும் இல்லையா? ஸோ வாரம் இப்படி தான் நடக்கும் இல்லையா? ஸோ ஒரு வாரங்கிறது ரொம்ப நாள் மாதிரி தெரியும். எ வீக் மாதிரி தெரியும். அதனால சீம்ஸ் லைக் அ லாங் டைம். அ வீக் சீம்ஸ் லைக் அ லாங் டைம். ஆனால் உனக்கு போகிறதே தெரியாது. பிஃபோர் யூ நோ இட் சனிக்கிழமை வந்துவிடும். சாட்டர்டே வில் பி ஹியர். அ வீக் சீம்ஸ் லைக் அ லாங் டைம். பட் சாட்டர்டே வில் பி ஹியர் பிஃபோர் யூ நோ இட். நிறைய வந்து நம்ம இந்த மாதிரி வில் பி பக்கத்தில் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வர மாதிரி நான் எக்ஸாம்பிளே பார்க்கல இல்லையா? அட்ஜெக்டிவ் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. அதனால வேர்ப் வச்சு ஒன்று பார்த்துடலாம். இப்போ நம்ம வீட்டு பிள்ளைங்க காலேஜில் சேர்றப்போ நம்ம சொல்லுவோம், பாரு 3 வருஷம் ஓடுறதே தெரியாது, 4 வருஷம் போகிறதே தெரியாது, நீ வந்து டிகிரி வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு காலேஜுக்கு அனுப்புகிறப்போ. அப்போ பிஃபோர் யூ நோ இட் நீ வந்து டிகிரி வாங்கி விடுவாய்னா கிராஜுவேட் ஆகிடுவேன் அப்படி தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ யூ வில் பி கிராஜுவேட்டிங். பிஃபோர் யூ நோ இட் யூ வில் பி கிராஜுவேட்டிங். சரி, இப்போ நம்ம வந்து காலம் ரொம்ப வேகமாக ஓடிடும் அப்படின்றது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது குயிக்காக ஒரு விஷயம் நடந்துருச்சு, என்ன ஏதுன்னு நான் உணர்றதுக்குள்ளேயே நான் சுதாரிக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு இது நடந்துருச்சு, இல்லை எனக்கே தெரியாமல் இது நடந்துருச்சு டக்குன்னு, இந்த மாதிரி சொல்கிறதுக்கும் நம்ம இதே ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவோம். ஸோ டென்ஸ்ல எல்லாம் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, இந்த கான்டெக்ட்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி கண்ணை கொண்டு போய் சொருகுனுச்சுனே தெரியல, அப்படி டக்குன்னு நான் தூங்கிட்டேன் அப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ எனக்கே தெரில அப்படி தூங்கிட்டேன் அப்படி சொல்லணும். அப்போ பிஃபோர் ஐ நியூ இட் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அதனால பிஃபோர் ஐ நியூ இட் இதுக்கு அடுத்து வர பார்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நான் தூங்கிட்டேன். ஐ ஹேட் ஃபாலன் அஸ்லீப். பிஃபோர் ஐ நியூ இட் ஐ ஹேட் ஃபாலன் அஸ்லீப். எப்படி சாப்பிட்டேன்னு எனக்கே தெரில, நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன், எல்லா ஸ்நாக்ஸையும் நானே சாப்பிட்டுட்டேன். சில சமயம் ஏதோ கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்த மாதிரி இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சாப்பிட்ருவோம், டக்குன்னு நம்ம சாப்பிட்டுட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நம்மளையுமே அறியாமல் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படி சொல்கிறதுக்கு. ஸோ பிஃபோர் ஐ நியூ இட் எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுட்டேன். ஐ ஹேட் ஈட்டன் ஆல் தி ஸ்நாக்ஸ். தின்பண்டம் நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஐ ஹேட் ஈட்டன் ஆல் தி ஸ்நாக்ஸ். பிஃபோர் ஐ நியூ இட் ஐ ஹேட் ஈட்டன் ஆல் தி ஸ்நாக்ஸ். இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயத்துக்கு நம்ம சொல்லலாம். நாங்கள் என்ன ஏதுன்னு உணர்றதுக்குள்ளரையே, நாங்கள் சுதாரிக்கிறதுக்குள்ளரையே, இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். நாங்கள் எல்லாம் அப்படி என்ன ஏதுன்னு உணர்றதுக்குள்ளரையே அவன் டக்குன்னு ஒரு ராங்கான பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டான். அவனை தடுக்கிறதுக்குள்ளே அவன் போய் அதை ப்ரெஸ் பண்ணிட்டான். ஸோ 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் வச்சு சொல்ல போகிறோம். ஸோ நாங்கள் சுதாரிப்பதற்குள் பிஃபோர் வி நியூ இட். ஸோ அடுத்தது கிளாஸில் வந்து சப்ஜெக்ட் வந்து ஹீ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ he had clicked இல்லைன்னா he had pressed the wrong button. Before we knew it, he had clicked the wrong button. இதை மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறோம். அவள் சுதாரிக்கிறதுக்குள்ளரையே
அவன் அவளுடைய பைய பறிச்சுட்டு அப்படியே டக்குன்னு மறைஞ்சு போயிட்டான். யாரோ ஒரு தீஃப். என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே, அவ சுதாரிக்கிறதுக்குள்ளயே, யாரு என்னன்னே தெரியல. டக்குன்னு பையை பறித்துக் கொண்டு மறைந்து விட்டான். குயிக் ஆக்ஷன். அப்ப பிஃபோர் ஷி நியூ இட். அடுத்தது வந்து சப்ஜெக்ட் வேற இல்லையா? ஹி. இப்ப ஹி ஹேட் ஸ்நாச்டு ஹர் பேக் அண்ட் ஹி ஹேட் டிஸப்பியர்ட். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கு. 2க்குமே நம்ம ஹேடுன்னு போடணும். பட் நம்ம அண்டு சேர்க்கிறப்ப நம்ம இன்னொரு தடவை இந்த ஆக்ஸிலரி வெர்ப போடணும்னு அவசியம் இல்ல. பட் இதுக்கு என்ன அர்த்தம்னா, திரும்பவும் அண்ட் ஹேட் டிஸப்பியர்ட் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ பிஃபோர் ஷி நியூ இட், ஹி ஹேட் ஸ்நாச்டு ஹர் பேக் அண்ட் டிஸப்பியர்ட். அம்மா என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்குள்ளயே, சுதாரிக்கிறதுக்குள்ளயே குழந்தை அப்படியே டக்குன்னு டேபிள் மேல ஏறி தள்ளி விட்டுட்டான். அப்படி சொல்லுவோம். ஸோ குயிக்கா நடந்துருச்சு. அப்படி சொல்லுவோம். ஸோ பிஃபோர் த மதர் நியூ இட், த பேபி வச்சுக்கலாமா? சின்ன குழந்தை பேபி மேஜை மேல ஏறிட்டான். The baby had climbed onto the table. எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டான். He had knocked everything down. Before the mother knew it, the baby had climbed onto the table and knocked everything down. எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டான். Knocked everything down. ஸோ நாம பார்த்தோம் இல்லையா? இது வரைக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். 2 விதமான கான்டெக்ஸ்ட் பார்த்தோம். ஸோ 2க்கும் இங்கே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு இந்த சென்டென்சஸை ட்ரை பண்ணி பாருங்க. நாள் எப்படி ஓடுதுன்னே தெரியாது, குழந்தை நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஏற்கனவே குழந்தை நடக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு பாஸ்ட் ரெஃபர் பண்ணி சொன்னோம். இப்போ நீங்கள் எதாவது ஃபியூச்சரை வச்சு சொல்லுங்க. நான் என்ன ஏது சுதாரிக்கிறதுக்குள்ளே அவன் எல்லா ஃபைல்ஸையும் டெலீட் பண்ணிட்டான். அப்படி சொல்லுங்க. ஸோ இந்த 2 சென்டென்சஸையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ நாள் எப்படி ஓடுதுன்னே தெரியாது. அதுதான் நம்ம வந்து பிஃபோர் வி நோ இட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஜென்ரலாக ஒரு அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி பிஃபோர் யூ நோ இட்னு நம்ம வச்சு சொல்லியிருக்கோம். பட் நீங்கள் எப்படி வேணால் சொல்லுங்கள், பிஃபோர் வி நோ இட் அப்படின்னு சொன்னாலும் சரிதான். குழந்தை நடக்க ஆரம்பிச்சிடும். தி பேபி வில் பி ஒர்க் ப்ளஸ் ஐஎன்ஜி இல்லையா? தி பேபி வில் பி வாக்கிங். பிஃபோர் யூ நோ இட் தி பேபி வில் பி வாக்கிங். பிஃபோர் வி நோ இட் தி பேபி வில் பி வாக்கிங். எப்படி வேணால் சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட்ன்றது நீங்கள் யாரை ரெஃபர் பண்ணி சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் சுதாரிக்கிறதுக்குள்ள பிஃபோர் ஐ நியூ இட், அவன் எல்லா ஃபைல்ஸையும் டெலீட் பண்ணிட்டான். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? அப்போ ஹி ஹட் டெலிட்டட் ஆல் த ஃபைல்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம் பிஃபோர் சம் ஒன் நோஸ் இட் இல்லைனா பிஃபோர் சம் ஒன் நியூ இட் அப்படின்ற ஸ்ட்ரக்சரை வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.